ஓம் சாந்தி 7/5/2023 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். பாபா ஆரம்ப காலத்தை பற்றி நமக்கு அதிகமாக நினைவுபடுத்துகின்றார். உங்களை இந்த உலகத்திற்கு நான் விருந்தாளி என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் மகானாக மாறிவிடுவீர்கள். வியக்தத்திலிருந்து அவ்வியக்தமாக மாறுவதற்காக நாம் தேகத்திலிருந்து விலகி இருப்பது பரம அவசியமாகும். இந்த விஷயத்தை பற்றி அனைவருக்கும் தெரியும். நான் இந்த தேகத்தில் விருந்தாளியாக இருக்கின்றேன். மேலிருந்து கீழே வந்தேன், திரும்பச் செல்ல வேண்டும். வீட்டிலிருந்து கீழே வந்தோம், கண்டிப்பாக வீட்டிற்கு திரும்பச் செல்ல வேண்டும். நாம் இந்த உலகத்தில் விருந்தாளியாக இருக்கின்றோம். நீண்ட காலமாக நம்முடைய நடிப்பை நாம் நடித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் விருந்தாளி, நம்முடைய வீட்டிற்கு திரும்பச் செல்ல வேண்டும். நம்முடைய குறிக்கோளை நாம் அடைய வேண்டும். வீட்டிற்கு திரும்பச் செல்ல வேண்டும் என்பதை அனைவரும் மறந்து விடுகின்றார்கள். இந்த உலகத்தில் அனைவரும் இணைந்து விட்டார்கள். குடும்பத்தில் மிகுந்த பற்றுடன் இருக்கின்றார்கள். தொழில் வியாபாரத்தில் மூழ்கி இருக்கின்றார்கள். விஷம் நிறைந்த விகாரத்தில் மூழ்கி விடுகின்றார்கள். அதனுடன் ஒன்றிதான் வாழ்கின்றார்கள். இதனுடைய கவர்ச்சி இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கின்றது. இந்த உலகம் அவர்களுக்கு பந்தனமாக மாறிவிட்டது. பகவானிற்கு அடிக்கடி கூறுங்கள், அனைத்தும் உங்களை விட்டு சென்றுவிடும். பந்தனத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். பகவானின் மகா வாக்கியம் என்னவென்றால், நான் உங்களை அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றேன். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களை நான் அழைத்துச் செல்வேன் என்று கூறுகின்றார். உங்களுடைய கணக்கு வழக்குகளை முடித்து உங்களை தூய்மையாக்கி உங்களை கண்டிப்பாக அழைத்துச் செல்வேன். பகவான் அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றார். இது எவ்வளவு பெரிய விஷயம்! மரணமல்ல, கடினமல்ல, பகவானுடன் செல்கின்றோம். பகவானின் மகா வாக்கியம் என்னவென்றால், நான் உங்களை என்னுடைய கண்ணில் அமர்த்தி அழைத்துச் செல்வேன் என்று கூறுகின்றார். மிகவும் அன்புடன் மரியாதையுடன் உங்களை வீட்டுக்கு அழைத்துச் செல்வேன். ஆகவே உங்களை நீங்கள் விருந்தாளி என்று உணருங்கள். செல்வதற்காக தயாராகுங்கள். இந்த தேகத்தில் நான் விருந்தாளியாக இருக்கின்றேன். இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு என்னுடைய வீட்டிற்கு நான் திரும்பச் செல்ல வேண்டும். ஆத்மாவாகிய நான் இந்த உடலிலிருந்து விடுபட்டு என்னுடைய வீட்டிற்கு திரும்பச் செல்கின்றேன். தேகம் 5 தத்துவங்களுடன் இணைந்து விட்டது. ஒரு நாள் இந்த தேகம் நெருப்பில் எரிந்துவிடும். ஆத்மாவாகிய என்னை நெருப்பு எரிக்க முடியாது. நான் தூய்மையாக புனிதமாக மாறி என்னுடைய வீட்டிற்கு திரும்பச் செல்வேன். என்னுடைய வீட்டிற்கு சென்று நான் அமர்ந்து கொண்டேன். இது போன்ற அனுபவங்கள் செய்வதால் மகான் தன்மை நமக்குள் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அனைத்து வீணானவைகளும் சமாப்தமாகிவிடும். அசுத்தமான விருத்தி, அவகுணங்கள் நிறைந்த விருத்தி, அவை அனைத்தும் அழிந்து கொண்டே செல்லும். இந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விருப்பம், அட்டாச்மெண்ட், இவை அனைத்தும் சமாப்தமாகிவிடும். பற்றற்ற நிலை அதிகரித்துக் கொண்டே செல்லும். அன்பாகவும் விலகியும் இருக்கக்கூடிய தன்மை அதிகரித்துவிடும். நம்முடைய வாழ்க்கையில் அழகான சப்ஜெக்ட் என்னவென்றால், அன்பாகவும் இருங்கள், விலகியும் இருங்கள். முழுமையாக விலகிவிடக் கூடாது. மற்றவர்கள் வெறுக்கும் அளவிற்கு, அந்த அளவிற்கு அன்பாக இருந்து கொண்டு மற்றவரிடம் பேசாமலும் இருக்கக்கூடாது. அனைத்திலிருந்து விலகிவிட்டு தொழில் செய்யாமலும் இருக்கக்கூடாது. நாம் அன்பாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் விலகியும் சமநிலையில் இருக்க வேண்டும். நான் விருந்தாளி என்று நினைக்கும் பொழுது நமக்குள் மகான் தன்மைகள் அதிகரித்துக் கொண்டே செல்லும். இந்த பூமியில் நான் மகான் ஆத்மா என்ற ஸ்மிருதியில் நிலைத்திருங்கள். பகவான் என்னை மகானாக மாற்றினார். நமக்கு சோமானை கொடுத்திருக்கின்றார். மகான் காரியங்களுக்காக நம்மை இங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய எண்ணங்கள், விருத்தி, திருஷ்டி, வார்த்தை அனைத்தும் மகானாக மாறிவிட வேண்டும். நம்மை நாம் சோதித்துக் கொண்டே இருப்போம். நமக்குள் மகான் தன்மை அதிகரித்துக் கொண்டே செல்லும். நம்மை பார்த்து மற்றவர்களும் மாறுவார்கள். அவர்களிடமும் மகான் தன்மை வந்துவிடும். இந்த உலகத்தில் அதிகமான மகான் ஆத்மாக்கள் வந்து விடுவார்கள். இந்த அபியாசத்தின் மூலமாக நாம் புண்ணிய ஆத்மாவாக மாறிவிடுவோம். நம்முடைய வைப்ரேஷன் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யும். இந்த உலகத்தில் சாது சந்நியாசிகள், மகான் ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மகானாகவும் தபஸ்விகளாகவும் இருக்கின்றார்கள். யாருடைய சிந்தனை அழகாகவும் நன்மையை தரக்கூடியதாகவும் இருக்கின்றதோ மற்றும் சுகம் தரக்கூடியதாகவும் இருக்கின்றதோ அப்பொழுது நீங்கள் மகானாக மாறிவிடுவீர்கள். பிறகு முழு உலகத்திற்கும் நாம் நன்மையை செய்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.